நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும் என்ற செய்தி இணையதளங்களில் வெளியாகி திமுகவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தேர்தலுக்கு முன்பான கருத்து கணிப்பில் 25 தொகுதிகளில் திமுக அபார வெற்றியடையும், அதிமுக படுதோல்வியடையும் என்று பல்வேறு செய்தி ஊடகங்கள் கருத்து கணிப்புகளை வெளியிட்டாலும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நாம் பார்க்கும் பொழுது திமுக படுதோல்வியை தான் தழுவும் என்ற செய்திகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. மக்கள் மத்தியில் திமுக மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை பெற்றிருக்கிறது. பல காரணங்களை நாம் கூறலாம். 2019 திமுகவினர்கள் சொன்ன வாக்குறுதியை நம்பி மக்கள் ஓட்டுக்களை போட்டனர். இது ஒரு பகுதி. 2021 நாங்கள் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் ஆட்சியை பெற்றால்தான் சொன்ன அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற முடியும் என்று மக்களை முட்டாளாக்கும் விதமாகத்தான் இவர்களது வாக்குறுதிகளும் இருந்தது. அதனையும் நம்பி சிறுபான்மையினர்கள் அதிக அளவில் திமுகவினருக்கு 2021 சட்டமன்ற தேர்தலின் பொழுது வாக்குகளையும் செலுத்தினார்கள். 3.5% வித்தியாசத்தில் அதிமுக தோல்வி, 3.5% வித்தியாசத்தில் திமுக அபார வெற்றி என்று அரியணையை கைப்பற்றினார் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் 3 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. 2019 ஆண்டு சொன்ன வாக்குறுதியும் 2021 ஆண்டு சொன்ன வாக்குறுதியும் முழுமையாக நிறைவேற்றாமல் தனது சொத்துக்களையும் தனது தந்தை கலைஞர் அவர்களுக்கு நினைவு சின்னங்கள் கட்டுவதற்காகவே பல போராட்டங்களை மத்திய அரசிடம் முன்வைத்தது திமுக. இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சமீபத்தில் மழையின் காரணமாக வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பொழுது சென்னை, தூத்துக்குடி, நெல்லை போன்ற பகுதிகளில் எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் அவர்களுக்கு உதவி கரங்கள் எதுவும் அரசாங்கம் நீட்டாமல் தன்னார்வ தொண்டர்கள்தான் எங்களது உடைமைகளையும் உரிமைகளையும் உயிரையும் பாதுகாத்தார்கள் என்று அப்பகுதி மக்கள் கூறியிருந்தார்கள். இவைகள் அனைத்தையும் தேர்தலுக்கு முன்பான கருத்து கணிப்புகள் செய்திகளை அனைத்து விதமான நிறுவனங்களிலும் திமுக விலைக்கு வாங்கியதற்காகத்தான் இவர்கள் தேர்தல் கருத்து கணிப்புகள் அனைத்தையும் பித்தலாட்டங்கள் மூலமாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ந்தார்கள். ஆனால் இந்த முறை இதை அனைத்தையும் தவிடுபடியாக்கும் விதமாக ஒவ்வொரு ஓட்டுகளும் திமுகவிற்கு எதிராகத்தான் அமைந்திருக்கிறது. இந்த மக்களவை தேர்தலுடன் ஸ்டாலின் கதை முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல தேர்தல் கணிப்பில் தோல்வியும் வெற்றியும் வீரனுக்கு சகஜமாக இருக்கலாம். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் நாம் பார்த்திருப்போம், ஒரு தொகுதிகளில் கூட திமுக வெற்றியடையாமல் அரியணைக்காக பல போராட்டத்தையும் பல பொய்யான வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாமல் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அரியணை தேவைப்படுகிறது என்று மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி 2019 2021 வெற்றியடைய வைத்த மக்களை ஏமாற்றிய திமுக ஸ்டாலின் கதை முடிவது சரியா என்பதை லைக் மூலியமாக தெரிவிங்கள்.